அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா பிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவு என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில நிறைய பேருக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இந்த கருமுட்டை வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன, அதை எப்படி சரி பண்ணிக்கலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் கருமுட்டை வளர்ச்சியை தடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை நம்ம பயன்படுத்தாம இருந்து அதை சரி பண்றதுக்கு என்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டா கருமுட்டையோடைய வளர்ச்சியை ஆரோக்கியமா நம்மளால மேம்படுத்த முடியும். ஸோ அந்த வகையில முதல்ல நம்ம சொல்லக்கூடியது வீக்கம் அதிகமா இருக்கிறதே கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உடல்லையும் சரி, நம்ம கருப்பையிலையும் சரி, நம்ம முட்டைப்பையிலையும் சரி நிறைய வீக்கம் உருவாச்சு அப்படின்னு சொன்னாலே, ஹை இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கருமுட்டை வெடிச்சு வெளியே வர பிரச்சனையும் வரும். அதே சமயம் கருமுட்டை பதிஞ்சு வளரக்கூடிய பிரச்சனையும் வரும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன் ஆகுது, எனக்கு அடிக்கடி இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்னு டாக்டர் சொல்றாங்க, பதிஞ்சு வளர்றதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க கோதுமை சார்ந்த உணவுகளை தவிர்த்திடணும். பால் சார்ந்த பொருட்கள் சாப்பிட்றத தவிர்த்திடணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவங்க பத்திரின்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக லவங்க பட்டையினுடைய இலைகள், அந்த மரத்தினுடைய இலைகள் கடையில் கிடைக்குது. நம்ம கலோக்கியலாக பிரியாணி இலைன்னு சொல்லுவோம். ஒரு இலை வீதம் கிள்ளி போட்டு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு டீ மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ரெகுலராக மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே படிப்படியாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி சேஞ்சஸை நம்ம குறைக்க முடியும். கரு நல்லா பதிஞ்சு வளர்றதை நம்ம சீர்படுத்திக்க முடியும். இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூக்கமின்மை. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த தூக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று கூட நான் கிளினிக்கில் அட்டன் பண்ண ஒரு பேஷண்ட் டாக்டர் நான் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், நீங்கள் சொன்ன மாதிரி டயட் இருந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிட்டேன், ஆனால் எனக்கு இந்த மந்த் டேட் தள்ளி போகல, கரெக்டான டேட்டுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், லாஸ்ட் வீக்கெல்லாம் நீங்கள் எப்படி தூங்குனீங்களா, என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, நைட் 2 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்தது டாக்டர், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி 8 ஹவர்ஸ் ஸ்லீப், காலைல 10 மணி வரைக்கும் தூங்கி நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன், ஆனால் 2 மணி வரைக்கும் நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தூக்கம் தான் ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். அப்போ கருமுட்டை செல்களுக்கு மட்டும் அது விதிவிலக்காக இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? ஸோ கருமுட்டை வளர்ச்சியா இருக்கணும், செல்கள் ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு சொன்னா தூக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இரவில் காய்ந்த இழந்த இலைகள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது சும்மா ஒரு 5-10 இலைகள் வீதம் எடுத்து சும்மா 2 மிளகு தட்டி போட்டு நல்லா தண்ணி மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் இரவில் ஒரு டீ மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தூக்கமின்மையினால நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அதை படிப்படியாக நம்மளால சரி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நீங்கள் தூங்காமல் கெடுத்துக்கிறீங்கன்னா அதை சரி பண்ணிக்கவும் முயற்சி பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா மன அழுத்தம். மன அழுத்தம்ங்கிறது நமக்கு இன்னைக்கு நார்மலாகவே சின்ன சின்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் வருது. ஆனால் இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த குழந்தையின்மையே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு தான். அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோனோட வேலை என்ன, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோடைய வேலை என்னன்னா கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டை செல்களை சுருங்க வச்சிடும். அப்போ எல்லா செல்களுமே ஆரோக்கியமாக வளராமல் சுருங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவில் ஒரு 2 சிட்டிகை ஜாதிக்காய் பொடி எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் எடுத்துகிட்டு வாங்க. இது படிப்படியாக உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜ் அப்படின்னு சொல்கிறோம். மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு செல்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது நம்ம நிறைய சயின்ஸ் புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இந்த அமைப்போட வேலை என்னன்னா, உடலில் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான சக்தி
எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பாக சொல்லப்படுது, ஒரு பகுதியாக சொல்லப்படுது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியால இருந்து செல்களுக்கு தேவையான எனர்ஜி உற்பத்தி ஆகலை, இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கருமுட்டையுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும். எதனால் இது இந்த மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம உடல்ல ஏதாவது நம்மளே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் கெடுக்கக்கூடிய வகையில் நம்ம உடல் செயல்படுது அப்படின்னு சொன்னால், எதிர்வினை புரியுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு நம்ம ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனையோ, டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனையோ, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனையோ, இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருந்தது, ஆட்டோ இம்யூன் தைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜுங்கிறது இருக்கும். அது கருமுட்டையோடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற சத்துப்பொருள் நிறைந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்திக்க பழகிக்கணும். நிறைய கீரை வகைகளில் நமக்கு கிடைக்கும். எள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் பீரியட்ஸ் டைமில் வந்து உணவில் வந்து சேர்த்திக்க பழகிக்கணும். எள் உருண்டையாக கூட எடுத்துக்கலாம், ஆனால் பீரியட்ஸ் டைமில் மட்டும் எடுத்துக்கணும். எடுக்கும் பொழுது இந்த மைட்டோகாண்ட்ரியல் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணி கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 5வது விஷயம், உடல் எடை ரொம்ப கூடினாலும் ரொம்ப குறைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, ஒபீஸாகவும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு ஓவராலாகவே கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பெர்பெரின் அப்படிங்கிற ஆல்கலாய்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அது முக்கியமாக நமக்கு வந்து ட்ரீ டர்மரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மரமஞ்சள்ல இருக்குது. அந்த மரமஞ்சள் பொடியை வந்து பீரியட்ஸ் டைமில் 1/2 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி 5 days மட்டும் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சி சீராகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருந்தால் ஒவ்வொரு பெண்ணும் இயற்கையாக தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.